தமிழை சுவாசித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் சிஎம் ஜோசப் விஜயினுடைய பிறந்தநாள். அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அந்த பிறந்தநாளை பற்றி இப்போ 52வது பிறந்தநாள் இன்றைக்கி ஜோசப் விஜய்க்கு. அவரை பற்றி நம்ம ஒரு வீடியோ பேச போகிறோம். அந்த வீடியோவை பற்றி நம்மோட கலந்துக்கிட்டு பேசுகிறதுக்காக ரவிக்குமார் ஐஆர்எஸ் வந்திருக்காரு. இவருக்கும் விஜய்க்கும் பல ஆண்டுகள் தொடர்பு. இவர் சினிமா துறையில் இருக்கும்பொழுது விஜயனுடைய பல படங்களுக்கு அவரோடு இணைந்து இவர் பணியாற்றியிருக்காரு. அதே போல் விஜய் நடிக்க வந்ததிலிருந்து எனக்கும் அவரை பற்றி நன்கு தெரியும். அதனால் நாங்கள் 2 பேருமே நம்முடைய சிஎம் விஜய்க்கு நன்றாக தெரிந்தவர்கள், நல்ல நண்பர்கள். அவருடைய வளர்ச்சிக்கு எங்களால் இயன்ற பல உதவிகளை நாங்கள் அவர் நடிகராக இருக்கும்போது செஞ்சுருக்கோம். இப்போ அவரை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்க நம்ம ரவிக்குமார் சந்திப்போம். வாங்க. வணக்கம் ரவிக்குமார். வணக்கம். வந்துடுறேன். ஆமாம், நீங்கள் விஜயை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை விட நெருக்கமாக விஜயோட பழகினவர் நீங்கள். விஜயுடைய படங்கள்லாம் பல படங்களில் நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நானும் அதே மாதிரி முதல்ல அவர் நடிக்க வந்தோடனே முதல் ஷூட்டிங் விஜயா வாகினி ஸ்டுடியோவில் தான் அவங்க அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் வச்சுருந்தார். அந்த ஷூட்டிங்க்கு பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு அவர் அறிமுகப்படுத்தும் போது நானும் போயிருக்கும்போது விஜயோடைய கையை என் கை மேலே பிடிச்சி வச்சு அவர் கையை என்கிட்ட கொடுத்து, விஜய் இன்றையிலிருந்து உங்களுடைய பையன், இவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது உங்களுக்கு பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை என்கிட்ட விஜயுடைய அப்பா சந்திரசேகர் கொடுத்தார். அன்னைக்கு அன்றையிலிருந்து அவர் எனக்கு நல்ல நண்பர். அதனால் விஜயை பற்றி நமக்கு ரொம்ப நிறைய தெரியும். ஸோ உங்களை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் விஜயை பற்றி. முதல்வர் விஜய்க்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரை நான் முதல்ல பார்த்தது சச்சின் படத்தை ஷூட்டிங் தான் நடிகராக பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவர் சின்ன பையனாக நீதிக்கு தண்டனை படத்தில் ஷூட்டிங் வந்திருந்தார். அப்போ எஸ்எஸ்சி சார் என் பையன் சினிமாவில் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகே, நல்லா வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் பேர் என்ன சார்னு கேட்டேன். விஜய்னார். ஓ, விஜய் என்ன பேர் அப்படின்னா, அமிதாப் பச்சன் பல படங்களில் விஜயின் பேர் வச்சுட்டு வந்திருக்காரு, அதெல்லாம் அதே பேரை வச்சேன் அப்படின்னு எஸ்எஸ்சி சொன்னார். இப்போ விஜய்னா வெற்றின்னு அர்த்தம், ஆனால் டெஃபினட்டாக ஜெயிச்சிருவார் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்தா ஒல்லியாக ரொம்ப இதுவாக இருந்தார், பாவமாக தான் இருந்தது பார்க்குறப்ப. ஆனால் அதுக்கு பிறகு அவர் நடிக்க வந்த பிறகு அவருக்கு நிறைய அவமானங்கள் வந்தது. அவரோட முகத்துக்கு எதிராகவே பல பேரும் அவரை தப்பாக பேசியிருக்கிறாங்க. ஒரு நடிகர், வில்லன் நடிகர், அவர் நடிச்சுட்டு உட்காந்தப்ப, உங்கள் அப்பாலாம் ப்ரொடியூசராக இருக்கவே தான், டைரக்டராக இருக்கவே தான் நீலாம் நடிக்க முடியுது, இல்லைனா நீ சாதாரணமாக நடிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டு பல அவமானங்களை சந்தித்தவர் விஜய். அந்த அவமானங்கள் எல்லாமே அவரை செதுக்குச்சு. மற்றவங்களாக இருந்தால் பயந்துருப்பாங்க, விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. அவர் பயப்படலை. அவர் திட்டத்திட்ட அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு அதே நடிகரை ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அவர் எதிலே சிரிச்சுக்கிட்டே ஹிண்ட் பண்ணார். அது அந்த நடிகருக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும், அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இதுதான் நடந்தது. அதுக்கு பிறகு நடிகை வந்துட்டார். விஜய் வந்துட்ட பிறகு இந்த விஷயத்தை சொன்ன உடனே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர் முதல் படம் ரிலீஸ் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய பத்திரிகை, அந்த பத்திரிகை விமர்சனத்தில் இந்த மூஞ்சில நடிக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனத்தில் எழுதியிருந்தாங்க. அதே பத்திரிகை பின்னாளில் அவருடைய அட்டைப்படம், அவருடைய இது வரலாறுலாம் போட்டு அப்புறம் அவருக்கு அவங்க நடத்தின விருது விழாவிலையும் விருது கொடுத்தாங்க. இந்த விருதுங்கிற நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். விஜய் நடிக்க வந்த பிறகு அவருக்கு முதலாக விருது கொடுத்தது நான் தான். வெரி குட். அப்போ நான் 1995ல் ரோஜா விருது விழான்னு என்னுடைய ரோஜா பத்திரிகையின் சார்பாக நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தமிழ் பையன், நம்ம பையன், இந்த பையன் நல்லா வரணும், ஏன்னா அவங்க அப்பா பொறுப்பு ஏங்கிட்டேன்னு சொன்னார்ல, அதனால் இந்த பையனை நம்ம நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நடித்த முதல் படத்துக்காக அவருக்கு சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு அப்படிங்கிற முதல் விருதை அவருக்கு நான் தான் கொடுத்தேன். வெரி குட். அந்த விருதை முதல்ல கொடுத்தவர் நம்முடைய கேஎஸ் ரவிக்குமார். அதுக்கு பிறகு அடுத்த வருடமும் அவருக்கு விருது கொடுத்தேன். அதை கொடுத்தவர் டைரக்டர் விக்ரமன். அதுக்கு அடுத்த வருடமும் அவருக்கு விருது கொடுத்தேன். ஸோ 3 முறை அவருக்கு முதல்ல சிறந்த நடிகர் விருது கொடுத்தது நான் தான். அதுக்காக அவர் எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணார், ரொம்ப நல்லா சொல்லுவார். அதே போல் எப்போ போனாலும் என்னை நல்லா ரிசீவ் பண்ணி நல்லா பேசி நல்லா பழகுவார். ஸோ அந்த ஒரு பெருமை எனக்கு உண்டு. இன்றைய முதல்வருக்கு முதல் விருது கொடுத்தது நான் தான். என்னுடைய ரோஜா
பத்திரிகை. ஸோ இது வந்து ஒரு ரீகால் பண்ணுறேன் அவர். ஏன்னா அவர் எப்பவுமே என்ன அவர்கிட்ட விருது கொடுக்குறப்ப சொல்லுவார், மற்றவங்களுக்கு தான் இது நான் விருது கொடுத்துருக்கேன், எனக்கு விருதே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு இந்த ஃபிலிம்ஃபேர் விருது, தேசிய விருது இது மாதிரிலாம் கிடைக்கல. அதுக்காக அவர் அந்த மாதிரியான நடிகர் கிடையாது இல்லையா, இந்த மாதிரி விருதுலாம் வாங்குறவங்களுக்கு. சிவாஜி கணேசன் மாதிரி நடிகர் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா 2 பாதை தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று எம்ஜிஆர் பாதை, இன்னொன்னு சிவாஜி பாதை. அந்த எம்ஜிஆர் பாதையில் போனது எம்ஜிஆர், அதுக்கு பிறகு ரஜினிகாந்த், அதற்கு பிறகு விஜய். இந்த 3 பேர் தான் எம்ஜிஆர் பாதையில் போனவங்க. சிவாஜி பாதையில் இப்போ இவர் கமல் போயிருக்காரு, அஜித் எந்த பாதைன்னு தெரியல. ஓகே இருக்கணும். இப்போ முதல் முறையாக நடிகராக விஜய் வந்து பெரிய ஸ்டார் ஆன பிறகு நான் 2004 சச்சின் படத்துக்காக அவரை மீட் பண்ணேன். சச்சின் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறோம். ப்ரீ ஷூட்டிங்ல அவரை நாங்கள் மீட் பண்ண போறப்ப இந்த நேரத்தில் வந்து டைரக்டர் ஜான் மகேந்திரனை பத்தி நான் குறிப்பிட்டே தெரிய வேண்டும். அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர் ஜான் மகேந்திரன். அவர் வந்து விஜயை பார்த்துட்டு வந்துட்டாரு, விஜய் கதைலாம் சொல்லிட்டு வந்தார். அதை பத்தி ஒரு பெரிய கதை சொல்லுவார். அது எப்படி கதை சொல்ல போனாரு, அந்த கதை எப்படி ஓகே ஆச்சு அப்படிங்கிறப்ப அவருக்கு இந்த இது மேலே நிறைய நம்பிக்கைகள் உண்டு. பைபிள், இயேசு கிறிஸ்து இது மேலே நம்பிக்கை உண்டு. அவர் இப்போ விஜய் கதை சொல்ல போகிறப்ப பைக்கில் போயிட்டு இருக்கப்ப, உனக்கு முன்னால் என் சமூகம் சென்று உன் காரியத்தை முடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு வாசகம் பார்த்தாராம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு முன்னாடி அவர் போய் எனக்கு பண்ண போறாரு போல நினைச்சிட்டு போனா அதே மாதிரி நடந்துருச்சு, விஜய் ஒத்துக்கிட்டாரு கதையை அப்படின்னாரு. ஒரு ஹீரோட்ட கதை சொல்லி ஓகே பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை பண்ணாரு. அதனால ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு ஜான். அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு இவருக்கு, விஜய்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இந்த படத்தில் நான் உங்களோட பாடி லாங்குவேஜாக யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜான் கிட்ட. அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு நெருக்கமாக ஜான் ஆகிவிட்ட பிறகு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. என்னையும் என் கூட இன்னொரு டைரக்டர் இருந்தார், அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர் வைரக்கண்ணன் ஒருத்தர் இருந்தார். அந்த வைரக்கண்ணும் என்னையும் கொண்டு போய் விஜய் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. சார் இது வந்து வைரக்கண்ணு கோ டைரக்டர், இது வந்து ரவிக்குமார் அசோசியேட் டைரக்டர். இவங்க 2 பேரும் என்ன விட சூப்பரான ஆட்கள் சார். அவங்க பேசுறாங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ காமெடி, என்னை விட இவங்க சூப்பர் சார் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஜான் சொன்னார். அதை என்னால் மறக்கவே முடியாது. யாருமே தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை உயர்த்தி பேச மாட்டாங்க. அந்த பெருந்தன்மை ஜான் மகேந்திரனுக்கு இருந்தது. அதுவும் யார் சூப்பர் ஸ்டார் விஜய் கிட்ட இப்படி சொல்றாரு, எவ்வளவு பெரிய விஷயம் அது. உண்மையில நான் ஆடிட்டேன். சினிமா யாரோட பண்ண மாட்டாங்க. சரி சாதாரணமா சொல்லிருக்கலாம், யார் ஒரு கெடுக்க போறாங்க, ஒண்ணுமே இல்லை. அது அவ்வளவு பிளெயினா பேசுவார் ஜான். மனசுல டக்குன்னு சொல்லுவாரு, படப்படன்னு பேசுவாரு. அந்த விஷயம் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது. அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஆனா உடனே விஜய் என்ன பண்ணார், ஓ அப்படிங்களா அப்படின்னு கேட்டார். ஓகே ஒரு ஓவரா எல்லா விஷயத்தையுமே அவர் பெரிய ரியாக்ஷன் பண்ண மாட்டாரு, சொல்றாங்கன்னு நினைச்சு விட்டார் அப்படின்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மெல்ல 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 நாங்கள் விஜய் கிட்ட பழக ஆரம்பிக்கிறோம். சச்சின் படம் ஷூட்டிங் ஊட்டியில் நடக்குது. நேரம் என்னன்னா ஷூட்டிங்கில் நல்லா பழகுவார். ஆனால் அவர் ஷூட்டிங்கில் எப்பயுமே பார்த்தா தனியாக நின்று சாப்பிடுவார். அவர் யார் கூட உட்காந்து சாப்பிட மாட்டார் ஷூட்டிங்கில். அவர் மட்டும் தனியாக நின்று சாப்பிட்டு இருப்பார். நாங்களாம் ஒன்றா இருப்போம். ஷூட்டிங் நல்லா பழகுவார். நான் வாங்கினா தான் பேசுவார். எல்லாரையும் அண்ணான்னு தான் பேசுவார். யாரையுமே வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டார், சாரெல்லாம் சொல்ல மாட்டார். பிடிக்கலைன்னா சாருன்ட்டுருவார், பிடிச்சதுன்னா அண்ணான்னு. அதான் அவரோட இது. அண்ணான்னு கூப்பிட வரைக்கும் ஓகே, நம்மளுக்கு பிடிச்சிருது அவருக்கு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இருந்தது. மெல்ல மெல்ல இது ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. ஜீவா சார் கேமரா. ஜீவா சார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி இவர் நம்ம விஜய் சார் வந்து டெக்னீஷியன்ஸை அவ்வளவு மதிப்பார். எனக்கு தெரிஞ்சு டெக்னீஷியன்ஸ்க்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறவங்க வேற யாருமே கிடையாது. இன்னொன்னு விஜய் ஒரு நடிகராக, நான் இந்த விஜய் வெறும் நடிகராக மட்டும் பேச போறேன், அரசியல் பத்தி பேச போறது இல்லை. நடிகர் விஜய்ன்றது பாத்தீங்கன்னா காலையில 7 மணி ஷூட்டிங் அப்படின்னா 7 மணிக்கு பக்கா ரெடியா மேக்கப்போட ட்ரெஸ்ஸோட வந்து நிற்பார். நான் ரெடியா ஷார்ட் ரெடியா அப்படின்வார். அது மாதிரி இன்னொன்னு, நம்ம ஒரு சீன் ஆர்டரோட ஒரு கதை சொல்றோம்னு வச்சுக்கங்களேன், 2 முறை கேட்டுக்கிட்டு அவரே கையில எழுதிப்பார். ஒரு ஒன்லைன் ஆர்டர் எழுதி வச்சுட்டு பாக்கெட்ல வச்சுட்டு இருப்பாரு. எப்பயுமே சீன் கரெக்டா போதா, இந்த சீன் ஆச்சு, இந்த சீனுக்கு அப்புறம் இது வரணுமே அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு தெரியும். நான் ஒரு நாள் பேசினப்ப கேட்டேன், சார் உங்களுக்கு இவ்வளோ தெரியுது, ஏன் டேரக்ட்? ஐயோ டைரக்ஷன்லாம் நான் பண்ணவே மாட்டேன், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. டைரக்ஷனை பற்றி கேட்டப்ப அவருக்கு சினிமாவில் நல்ல ஞானம் உண்டு. அப்பா பெரிய டைரக்டர், பட் இவனை பண்ண மாட்டேன்டாரு, இந்திய டைரக்டர். இன்னொரு விஷயம் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்டர்ஃபியரே பண்ண மாட்டாரு. எந்த ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி 1008 கேள்வி கேட்பாரு. ஒத்துக்கிட்டாருன்னா அவ்வளவுதான், அது பைபிள் மாதிரி, அது அப்படியே தான் பண்ணணும் நம்ம அந்த மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவரோட இது வந்து பிடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிடி பிடிப்பார். முதல்ல பிடி உடும்பு பிடின்னு வாங்கலாம். அந்த மாதிரி ஒன்று வேணும்னா அதுதான் அவருக்கு வேணும், காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். அது ரொம்ப மிக மிக முக்கியமான குணம். 2004 பார்த்தேன். அப்போ அவருக்கு என்ன வயசு, 30 வயசு என்னமோ இருந்திருக்கும் 2004. ஆமா, அப்பவே நான் பார்த்தேன் அந்த உடும்பு பிடியான குணம் அவர்கிட்ட இருந்தது. இது வேணும்னா இது வேணும், இல்லைன்னா முடியவே முடியாது அந்த மாதிரி. அது பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரும் கூட, ரொம்ப ஹியூமரஸாக இருப்பார். அந்த படம் ஷூட்டிங் ப்ராக்ரஸ் ஆக ஆக என்னாச்சுன்னா, நாங்கள் ஒரு டீம் ஆகிட்டோம். விஜய் சார், ஜான் மகேந்திரன், வைரக்கண்ணு, நான். நாங்கள் 4 பேரும் ஒன்றா இருப்போம். இப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் இருப்போம். சாயந்தரம் ஆனால் ஷூட்டிங் முடிச்சு குடிச்சிட்டு உடனே வந்துருக்கான்னு குடிச்சிட்டு அவர் ரூம் போய்டுவோம். நாங்கள் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஒரு 6 மணிக்கு போனோம்னா ஈவினிங் ஒரு 10 மணி வரைக்கும் பேசிட்டு அப்போ படுத்துட்டு மறுநாள் காலையில் வர்றது. இப்படி தான் டெய்லி எங்ககிட்ட ஒரு பழகிறத பார்த்தாங்க. யூனிட்ல எல்லாருமே பார்த்தாங்க, இவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்றது. அதில் விஜய் சாரோட இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவரோட டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவருக்கு அசிஸ்டன்ஸ் மாதிரி இருப்பாங்க. இவர் ராஜேந்திரன்,
இப்போ இருக்காரு இல்லையா இந்த சபரி எம்எல்ஏவோட ஆமாம், அவர் முன்னாடி விஜயகாந்த் இருந்தார். அவர் ரொம்ப மரியாதை பழகுவார். அவர் கமல்னு ஒரு மேக்கப் மேன் அவருக்கு உண்டு. அப்புறமா இன்னொருத்தர் ராஜுன்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க எல்லாமே அவரோட இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து உட்காந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு நான் தான் போய் கூப்பிடுவேன். இப்போ ஜீவா சார் என்ன பண்ணிட்டாருன்னா, ரவி எல்லாத்தையும் நீங்கள் தான் கோஆர்டினேட் பண்ணிக்கணும்ட்டார். நம்ம வேறு யார்ட்டுமே பேச மாட்டேன், நீங்கள் தான் பண்ணணும்னு. ஸோ விஜய் சாரை கூப்பிட்றதா இருந்தால் எல்லாரும் கேட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சாரை கூப்பிடுங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் தான் போய் கூப்பிடுவேன். ஏன்னா சினிமாவில் என்ன ஆகுனா, ஒரு அசிஸ்டன்ட் போய் கூப்பிடுவான் ஹீரோவை, சார் வாங்கன்னு. அவர் வந்துருவார், வந்து உட்காந்துட்டு பாரு ஷார்ட் ரெடியாக இருக்காது, தப்பாயிடும். அது மாதிரி நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லணும். நான் போய் விஜய் சார் கூப்பிட்டா தான் அவர் வருவார். அந்த மாதிரி சொல்லிட்டு, சார் நான் தான் கூப்பிடுவாங்க, வேறு யாரும் கூப்பிட்டா நீங்கள் வரக்கூடாது, வேறு யாரும் உங்களுக்கு கூப்பிடக்கூடாது, ஒரு கூப்பிட்டா கூட வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருப்போம். அதனால நான் எல்லாத்தையும் கேட்டு பக்காவா ரெடியாக சாரை கூப்பிடலாமா அப்படின்னு ஓகேன்னு போய் சாரை கூப்பிட்றதுக்கு நான் எழுந்துப்பேன். தவிர அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போய் கதவை தட்டி அவரை கூப்பிட்டுருவாங்க. ஒரு நாள் கூட நான் போய் அவரோட கேரவன் கதவை தட்டி சார் ஷார்ட் ரெடி நான் கூப்பிட்டதே கிடையாது. அவர் அவங்க சொல்லி வச்சுக்காரன், ரவி சாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவர் சேர்லேருந்து எழுந்து நம்ம கிட்ட வராருன்னா நீங்கள் உடனே என்ன கூப்பிடணும், அவர் வரதுக்கு முன்னாடி நான் போயிடணும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிருக்காரு. ஒரு அசோசியேட் டைரக்டரை நம்ம அவமானப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக என்ன சொன்னாலும் செய்வார். ஒரு ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு, ஓகே டேரக்டர் ஓகேட்டா, எல்லாம் ஓகேட்டாங்க, நான் போயிட்டு எனக்கு கொஞ்சம் சரியில்லை இன்னும் பண்ணுங்கன்னா ஓகே இன்னும் ஒன் மோர் அப்படின்னு போவார். நான் சொன்னேன், ஏன்னா அவருக்கு தெரியும் ரவிக்குமார் வந்து நம்ம நல்லதுக்காக பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுவார். அதை நாங்கள் ஒரு ஃபைட் சீன் எடுத்துகிட்டு இருக்கோம், இதில் கேம்பகோலாவில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு பஸ் மாதிரி இருக்கும், அது மேலேருந்து அவர் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. விஜயன் மாஸ்டர் தான் ஃபைட் மாஸ்டர். அது விஜயன் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணுவார் அவர் ஃபைட்டில் வந்து. அது என்னன்னா, அது கிளாக் ஒன்று இருக்கும், அது வந்து 10 வரைக்கும் அடிக்கிற வரைக்கும் அடிக்கும், அந்த மாதிரி தான் இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப அந்த ஃபைட்டில் அவர் பஸ் மேலே ஏறி நிற்கிறாரு. பஸ் மேலே தண்ணி அடிச்சிருக்காங்க, அதை வழிக்கிடும். அவர் உழுதுற போறாருன்னு பயம் இவருக்கு, கேமராமேன் ஜீவா சாருக்கு. அவர் என்ன கூப்பிட்டு சொன்னார், ரவி நீ ஹீரோவை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, அவருக்கு எதனா ஆச்சனை நடக்கிறது வேறு போய் பார்த்துக்குங்க அவர் அப்படின்னாரு. நான் டக்குன்னு போயிட்டு அவர் எந்த ஆங்கிளில் வேணா கீழே விழுந்தா பிடிக்கிறான் என்ன நான் கேட்டார். இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போய் அங்கே நில்லுங்க, நான் இருக்கேன், நான் சேஃபாக இருப்பேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொன்னார். யார் ஒரு ஹீரோ அப்படி சொல்லுவான்? ஹீரோக்கு தான் பெரிய ஆள், நமக்கு பந்தாவா 4 பேர் நிற்கிறாங்க கீழே அப்படிதான் நினைப்பாங்க. அப்படின்னு சொல்ல, நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னா நீங்கள் அங்கே போய் நில்லுங்க, நான் பார்த்துக்கிறேன்னா, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னார். நான் உண்மையிலே இதாகிட்டேன். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீவா சார் வந்து ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சா அவரோட நல்ல மனுஷன். அதே நேரத்தில் அதுக்கு பேச்சை கேட்டு நான் போனேன். என்ன நீங்கள் உங்களுக்கு எதுவும் பண்ண கூட நீங்கள் அங்கே போய் என்னன்னு சொன்ன விஜய் இருக்கார் இல்லையா, அதை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு அற்புதமான மனிதர். அது அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நடிப்புலையோ அல்லது வந்து அந்த அவரோட பழகிற விதத்திலேயோ ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட மிக எளியவராகத்தான் அவர் இருந்தார். எங்கேயுமே அவர் பந்தா காமிச்சதே கிடையாது. அது வந்து நான் சச்சின்ல முதல் படத்துல அவரோட பட்ட அனுபவம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். நாங்கள் 2004 ஐ திங்க் டிசம்பரில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் சச்சினை. கோயம்புத்தூரில் ஒரு சீன் எடுக்கிறோம், மெயினான சீன். அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி அந்த சீனு. ஜீவா லைட் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ பயங்கரமான டைம் எடுப்பார் ஜீவா. கொஞ்சம் உள்ள இன்டீரியர் லைட்டிங்கிறதால வெளியில் ஃபாஸ்ட்டாக எடுப்பார், இன்டீரியர் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்காரு. விஜய் வந்தார், ஆனால் வாங்கண்ணா அப்படின்னாரு. எதுக்கு நான் வாங்கண்ணா அப்படின்னாரு. என்னோட தோளில் கை போட்டு, இடத்துக்கு என் தோளில் கை போட்டு அப்படியே கூட்டிகிட்டே வந்தார். என்ன விஷயம், வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் வந்தோம். வந்தா ஒரு 1000 பேர் நின்றுருக்காங்க வெளியில, பயங்கரமான கத்துறாங்க விஜய் பார்த்து. எப்படி நான் பயங்கர மாசா இருக்க விஜய், யாருன்னு கோயம்புத்தூர் இதில் வந்து கேரளாலேருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன பார்க்கறதுக்கு, நம்ம ரசிகர்கள் அப்படின்னாரு. சூப்பராக இருக்க விஜய், மாஸ் எப்படி அப்படின்னாரு. சூப்பர் மாஸ் விஜய், நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னாரு. தாராளமாக ஆரம்பிச்சிருங்க. நிஜமா செம மாசு, நாளைக்கே சிஎம் ஆயிடுவீங்க அப்படின்னு. ஓகே, என்னைக்கு இருந்தாலும் நான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன், நீங்க எங்க இருந்தாலும் என் கூட வந்து சேரணும் அப்படின்னு 2004 டிசம்பர்ல சொன்னார். அதாவது அவர் வந்து அரசியல் இறங்குறது இன்னைக்கு அது இதெல்லாம் இல்லை, அவர் அப்பயே முடிவு பண்ணிட்டாரு 2004லயே. நான் 2009 ஒரு போஸ்ட் போட்டேன் ஃபேஸ்புக்ல, எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு விஜய் அரசியல் இறங்கினாரும் அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு, அந்த அளவுக்கு அவர் மாசு அப்படின்னு நான் 2009 ஒரு போஸ்ட் போட்டேன். அது நமக்கு அப்பயே தெரிஞ்சது, பிறப்பு காலங்கள் வேற மாதிரி போச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் 2004 டிசம்பர்ல அவர் அந்த முடிவு எடுத்து என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்ன மாதிரி பல பேருமே அவர் சொல்லியிருக்கலாம், நிச்சயமாக அவர் சொல்லியிருக்க கூடும். அவர் அரசியல் இறங்குறதுக்கான முடிவை பல காலங்களுக்கு முன்னாலே எடுத்து விட்டார். அது ஒண்ணு. இன்னொன்னு, ரெண்டாவது, அவருக்கு மாஸ் சைக்காலஜி ரொம்ப நல்லா தெரியும். எது மாசுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள நம்ம எப்படி கவர் பண்றது. எங்க படத்துல வா 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 என் தலைவா ரசிகன் என்ற போதும் நீ என் தலைவன் அல்லவான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டு ஜீவா சார் எடுத்துட்டு இருக்காரு, ஆடிட்டு இருக்காரு பயங்கரமா. ஆடிட்டு இருப்பாரு, ராஜு மாஸ்டர் தான் வந்திருந்தாரு. அப்போ ஒரு ஷாட்ல என்ன, அவர் ஆடிட்டு இருப்பாரு, அவருக்கு முன்னாடி குதிரை ஓடும், ஒரு ப்ரௌன் குதிரை, 2 குதிரை ஓடுற மாதிரி ஷாட் ஜீவா எடுத்துட்டார். எடுத்துட்ட உடனே விஜய் சார் வந்து பார்த்தாரு. அந்த திருத்தி அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்ப்பார், மானிட்டரில் பார்க்குறப்ப நிறுத்தி பார்ப்பார். 2-3 முறை பார்த்துட்டு ரொம்ப பேச்சு கம்மியாக தான் பேசுவார். 6 மணிக்கு மேலே எங்ககிட்ட பயங்கர ஃப்ரெண்டாக பேசுவார். பட் ஷார்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டார். அவர் பார்த்தாரு,
சரிண்ணா அப்படின்னாரு. என்ன விஜய் என்ன பிரச்சனையா அப்படின்னேன். இல்லைண்ணா அந்த குதிரை ஓடிச்சு இல்லையா, அது பின்னாடி ஓடிக்கலாம்ல, முன்னாடி ஓடுதில்ல, அதை வந்து நான் ஆடிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக மூமெண்ட்டில் குதிரை கிராஸ் பண்ணது இல்லைண்ணா அப்படின்னாரு. ஆமாம் அதாண்ணா அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நான் ஜீவா சார்ட்ட போனேன். சார் அது வந்து குதிரை அவர் ஆடுறப்ப கிராஸ் பண்ணு சார். பட் அது அவர் தான் ஆடுறது எல்லாருக்குமே தெரியுமே, ரவி நல்லா ஆடுவார்னு தெரியும்ல, குதிரை விட்டால் பியூட்டிஃபுல்லாக ஃப்ரேம் இருக்கும்ல அப்படின்னு தான் நினச்சேன். இல்லை சார் அது வந்து குதிரை பின்னாடி ஓடினா கூட பரவாயில்ல, ஃப்ரண்ட்டில் ஓடுறப்ப மொத்தமாக மறைச்சிட்டு பெரிய குதிரை மறைச்சிட்டு ஓடுதில்ல சார். சரி நீங்களும் உங்கள் ஹீரோ அப்படி ஃபீல் பண்ணி நான் மாற்றிக்கிறேன். ஓகே சார் ஒன் மோர் அப்படின்ட்டு விஜய் சார் சொன்னேன். சார் குதிரை பின்னாடி ஓட போகுது, தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆடுறப்ப குதிரை பின்னாடி ஓடிச்சு. இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு ஹீரோ ஆடுகிற போது குதிரை முன்னாடி ஓடுறது சாதாரண ஹீரோக்களுக்கு ஓகேவாக இருக்கும், ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு அது ஓகேவாக இருக்காது. இன்னொன்று எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஒரு படத்தில் வந்து பி மாதவன் எம்ஜிஆர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காராம். அவர் தான் எடிட்டரும் கூட. அவர் எடிட் பண்ணுற எம்ஜிஆர் ரூம் போயிட்டு இருக்காரு, எடிட்டிங் ரூம் போயிருக்காரு. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாராம் மாதவனை பார்த்து எம்ஜிஆர். ஏங்க நான் தாங்க படத்தோட டைரக்டர், நான் தான் எடிட்டர். எம்ஜி ராமச்சந்திரன் படத்துல எம்ஜிஆர் தான் எடிட்டர், எம்ஜிஆர் தான் டைரக்டர் எல்லாமே. ஆச்சா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னாரும். சரி என்ன எடிட் பண்ணி காட்டலான்னு பார்த்தா எம்ஜிஆர் பேசுறாராம், அது வில்லனோட மூஞ்சில அந்த டைலாக் வருதான். முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க, என்னோட டைலாக் என் மூஞ்சில மட்டும்தான் வரணும், ஏன் டைலாக் இன்னொருத்த மூஞ்சில வரக்கூடாது. அந்த சினிமா டெக்னிக்லாம் வேற படத்துல வச்சுக்கோங்க. என் படத்துல நான் மாசுக்காக நான் படம் பண்றேன், நான் பேசுறப்ப என் குரல் என் முகத்துல கேட்கணும், வில்லன் முகத்துல கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். அந்த மாதிரி இவருக்கும் தான் ஒரு ஹீரோ, நம்ம ஹீரோக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும். அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த படத்தில் நாங்கள் பண்ணுறப்ப நிறைய பல நல்ல நிகழ்வுகள் நடந்தது. எங்கிட்ட ஜாலியாக பேசுவார், அவ்வளோ ஜாலியாக இருப்பார். அந்த படத்தில் என்னாச்சுன்னா பிபாஷா பாசு ஜெனிலியா ரெண்டு நடிகை நடிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஹிந்திக்காரங்க. எனக்கு ஹிந்தி தெரியுன்றதாலும் ஆங்கிலம் தெரியுன்றதாலும் நான் தான் ரெண்டு பேருக்கும் ப்ராம்ப்ட் பண்ணுவேன். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா விஜய் நடுவில் இருப்பார், இந்த பக்கம் பிபாஷா அந்த பக்கம் ஜெனிலியா. நான் ரெண்டு பேருக்கும் ப்ராம்ப்ட் பண்ணுவோம், பிபாஷா யோர் டைலாக், ஜெனிலியா யோர் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருப்பார், விஜய் இருப்பார் சென்டரில். நான் இந்த ரெண்டு பேரும் டைலாக் நான் ப்ராம்ப்ட் பண்ணுவேன். நான் ப்ராம்ப்ட் பண்ணி ஃபுல் டைலாக் நான் சொன்ன பிறகு அவங்க பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவர் ரியாக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த அம்மா பேசும், இதுக்கு நான் ப்ராம்ப்ட் பண்ணுவேன். இப்படி பண்றப்ப பயங்கர குழப்பமா இருக்கும். ஆனா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, என்ன போட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்னாரு. எனக்கு குழப்பமா இருக்கு, நான் என்ன பண்றது விஜய், அவங்க ரெண்டு பேரும் தெரியலையான்னு. அதுங்க தப்பு தப்பா தமிழ் பேசும், என்னதான் பண்றது, தமிழ் தெரியாத ஆட்கள் கூட்டு வந்துட்டா விட்டு, பட் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போகும் படத்துல. இந்த ரெண்டு பேருக்கும் இந்திக்காரங்களுக்கு இப்ப பேசி 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 நான் ப்ராம்ப்ட் பண்ணி நான் ஒரு டைலாக் சொல்லி அது முடிஞ்ச உடனே அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அந்த டைமிங் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவர் டைமிங் எடுக்கணும், அவர் ரியாக்ட் பண்றதுக்கு. அதுக்கு இந்த டைமிங்கை பார்க்கணும். இந்த மாதிரி டைமிங் பார்த்து பண்றது 3 ஆர்டிஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல ஜெனிலியா பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சொதப்பி இருக்கும். ஒரு சீன் கூட பாத்தீங்கன்னா வடிவேல் மூஞ்சில தண்ணி ஊத்துறப்ப வடிவேல் மூஞ்சில தண்ணி ஊத்துன சிரிச்சிரும். அதுவே நீங்க பாத்தீங்க, இன்னைக்கு பார்த்தா தெரியும். காமெடிஸ் எல்லாம் பயங்கர பாப்புலர் சச்சின்ல இல்லையா, அதுல அப்படி நடந்தது. அப்புறம் என்ன இந்த படத்துல போயிட்டே இருக்கப்ப இன்னொரு முக்கியமான சீக்வன்ஸ் இந்த நினைவு கூற வேண்டும். ஒரு காமெடி ஒரு சீன் ஒன்று வந்தது இந்த படத்துல. என்ன பண்ணுவார், விஜய் ஓடி போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, நீங்க இப்ப கோயிலுக்கு போனீங்கல்ல, அப்போ சாமியை பார்த்து கும்பிட்டீங்களே, ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, அப்போ சிரிச்சிங்களே, அது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க, அந்த நெத்தியில் ஒரு குங்குமம் வச்சுட்டு அது இன்னும் அழகுங்க, சூப்பருங்க, அதான் சொல்லணும்னு தோணுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஓடிடுவார். இதை வடிவேல் பார்த்துருவாரு. ஓஹோ இப்படி தான் பண்ணி பொண்ணுங்களை அவன் கரெக்ட் பண்ணுறான் போல இருக்கு, அதே மாதிரி நம்மளும் கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு அழகை எங்களை கூப்பிட்டு என்ன பண்ண, ஒரு பொண்ணு ஒன்று வரும், ஓடுவார். அப்படி ஓடி போய் இப்படி தாண்டா ஓடனா, ஆமாம் இப்படி தாண்டா மூச்சு வாங்கினா, ஆமாம் இப்போ ஒன்று சொல்லணும், ஒரு டைலாக். அதாவது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அழகாக இருந்துச்சுன்ட்டு கடைசியில் ஒன்று பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது சொதப்பின்னும் அந்த பொண்ணு இவர் அடிச்சுட்டு போகணும். இதுதான் அந்த சீனு. இப்போ இந்த கடைசியில் பஞ்ச் இருக்குல்ல, அதை அவர் வந்து ஏதோ சொல்கிறாரு வடிவேலு, அது ஒர்க் அவுட் ஆகலை, காமெடி நல்லா இல்லைன்றாங்க, ஜான் சாருக்கு பிடிக்கல, இவர் ஜீவா சாருக்கு பிடிக்கல, விஜய் சாருக்கும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்றார், காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, சரி வேறு என்ன இருக்கா அப்படின்றப்ப நான் ஒன்று சொல்கிறேன், இது சொன்னால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சீன்லேயும் நான் ஒரு பீஸ் ஒன்று சொல்லியிருப்பேன். அப்படி போவார், அவங்க ஒரு பொண்ணுங்க விளையாடின்னு இருக்கோம், என்னடி வெடிச்சிட்டியா, தீபாவளி வந்து வெடிச்சிட்டியா அப்படின்னு ஒரு டபுள் மீனிங் டைலாக் தான் இது, வெடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாரு. சி இல்லை அக்கா தங்கச்சோட பொருட்கள இந்த போடுறா, அதுக்குள்ளே இந்த மாவுக்கு நாத்தனாரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு வேறு. இது நான் சொன்ன டைலாக், இது வெடிச்சிட்டியா நாத்தனாரை பற்றி தெரிஞ்சுக்கணுமான்னு சொன்னது நான் சொன்னது. அவர் அப்போஸ் பண்ணார், இல்லை இது வந்து என்னோட ரசிகர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார், காமெடி சார் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு, இல்லை அம்மா ஒரே மக தான் பிறந்தேன், அப்புறம் மாமியாரை பற்றியும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ட்டு அவர் ஆட் பண்ணார் ஒரு பிட்டை. பட் அது ஒட்டாங்க எல்லாருமே, அது போயிட்டு இருந்தது. அது இது மாதிரி பண்ண பிறகு என்னாச்சுன்னா, நம்ம ஒரு கதாசிரியர், ஒரு அசோசியேட் டைரக்டர் இந்த மாதிரி காமெடி பஞ்சு கொடுக்குறதுலாம் வடிவேலுக்கு அப்போ பிடிக்கல. அது ஒரு மாதிரி மூஞ்சை காட்டவே காமிச்சாரு, அது மாதிரிலாம் அவர் பிடிக்கல அப்படின்னாரு. அது போயிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது என்னாச்சு, ஃபர்தராக இந்த சீனு, இந்த சொன்னார் போட்டு இப்படிதான் மூச்சு விட்டான் அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்லணும்ல, அந்த பஞ்சு நான் கொடுத்தேன், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, அது பண்ணீங்க, நீங்கள் ரொம்ப சப்பை ஃபேருங்க அப்படின்னுவாரு. ஒன்று அந்த மாதிரி அடிப்பாங்க. இது சீனு.
சப்ப ஃபிகர்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. விஜய் சாருக்கு பிடிச்சது, ஜீவா சாருக்கு பிடிச்சது, ஜானுக்கு பிடிச்சது, நல்லா இருக்கு சொல்லுங்க. அதை ஒரு பொண்ணை பற்றி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சப்ப ஃபிகருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கும். ஆமா, அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கும். அவர் சொல்லிட்டாரு, அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு முடியாதுன்ட்டாரு. என் ரசிகர்கள் ரொம்ப பிடிக்காது, அவங்களுக்கு ஊண்டாயிடுவாங்க, இந்த மாதிரி நான்லாம் ஆபாசமா சப்பா ஃபிகர் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. சார் நல்லா இருக்கு சார், அது சொல்லுங்க, நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நல்லா தான் அதை எடுத்து போறோம், எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு எல்லாருமே சொன்ன பிறகு வேற வழி இல்லாம அதை யூஸ் பண்ணிட்டாரு. இந்த 2 காமெடி பஞ்சு நான் சொன்னதால என் மேல அவருக்கு வடிவேலுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஸோ 2 காமெடி பஞ்சு நான் கொடுத்தேன். அது வடிவேலுக்கு அவ்வளோ பிடிக்கல. அவருக்கு இந்த அசோசியேட் டைரக்டர் சொல்றது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. எனக்கு வந்து இதுதான் முதல் அனுபவம் வடிவேலோட ஒர்க் பண்ணுறது. வடிவேலை பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வடிவேலு. ஆனால் முதல் அனுபவம் அது. அதில் என்னாச்சுன்னா ஜீவா சாருக்கும் கூட பிடிக்கல. முதல் நாளே என்ன சொன்னார் ஜீவா சார் வந்து, அப்படி வடிவேல்கிட்ட போய் சொல்லுங்கள், ரொம்ப ஓவராக மேக்கப் போடுறாரு, அதனால் அது மேக்கப் வேண்டாம், அப்படியே பிளெயினாக ரொம்ப அழகாக இருக்காரு, ஸ்கின் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைனா அது மேக்கப் போட்டால் தான் நான் நடிகன்னு நான் ஃபீல் பண்ணுவேன், இல்லைனா எதாவது மதுரையில் சுற்றிட்டு இருக்க பையன் ஃபீல் பண்ணுவேன், நடிப்பு எனக்கு வராது, அதனால் மேக்கப் போட்டால் தான் நடிகன்னு தெரியும், விட்ருங்க, அந்த அடுத்த மட்டும் விட்ருங்கன்னாரு. சரி ஓகேன்னு விட்டோம் நாங்கள். அது போயிட்டுருக்கு. அதில் என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த படத்தில் சந்தானத்தை நடிக்கிறது கூப்பிட்டு வந்தார் இவர் ஜானுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சந்தானத்தை. இந்த லொல்லு சப்பா பண்ணிட்டு இருப்பாங்களா, அதுலேருந்து கூப்பிட்டு வந்தார். சந்தானம் பயந்து வராரு. வந்துட்டு இந்த மாதிரி வடிவேல்கிட்ட இந்த மாதிரிலாம் அவங்க வடிவேலுக்கு ஒரு ட்ரூப் வச்சுருப்பார். அவரோட அழகை மாதிரி நடிப்பாங்க படத்தில். அந்த மாதிரி இந்த பிரபுதேவா பாலாஜி, ஆமாம், அந்த சகாதேவா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுருப்பாரு. அந்த கும்பலில் இவரையும் கொண்டு வந்து விடலாம், இவரையும் சேர்த்து விட்டுடலாம் சந்தானத்தையும் அப்படின்றதுக்காக சந்தானத்தை கூப்பிட்டு வந்தோம். அறிவேன் அப்படின்னாரு. சந்தானம் ஒருத்தர் லொல்லு சப்பா பண்ணுறேன், என்ன சொல்லு அப்படின்னாரு. அவர் ஏதோ ஒன்று சொன்னார், சப்ப மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அவர் சொன்ன காமெடி பீஸை ரொம்ப மாதிரி நல்லா இல்லை, வேஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாரு. சந்தானம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டார். அவர் வந்து ஜான் சாரை கூப்பிட்டு சொன்னார், சார் நான் விட்ருங்க சார், நான் போயிடுறேன் சார், ஊருக்கு நான் போயிடுறேன், நான் ட்ரெயின் பஸ்ஸை பிடிச்சி நான் ஊருக்கு போயிடுறேன் சார்ன்றார். இல்லை எது ஜான் சார் சொன்ன, நான் கூப்பிட்டு வந்துருக்கேன்ல, நீங்கள் நடிப்பீங்க, கவலைப்படாதீங்க, நான் வச்சு பண்ணுறோம் உங்களை அப்படின்ட்டு மெல்ல அவரை வச்சு இப்போ வடிவேல் காம்பினேஷனை அவாய்ட் பண்ணி அவரை வச்சு எடுத்தோம், சீன்ஸ்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலோட ஒரு 2-3 சீன் வச்சுருந்தோம். அது ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான் பண்ணார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சொல்லுவாங்க வந்து கவுண்டமணி வந்து வடிவேலுட்டு அதிகமாக இது பண்ணுறதில்ல, என்கரேஜ் பண்ணதில்லைன்னுவாங்க. அது ஒரு விஷயம் சொல்கிறேன். என் ராசாவின் மனசில் படத்தில் ராஜ்கிரண் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதில் கவுண்டமணி செந்தில் தான் காமெடி சீன் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா சேர்த்தது. அதில் நடுவில் இவர் ஒரு இப்போ ஆளாக சேர்த்து விடும்போது கவுண்டமணி வந்து இவரை வந்து மிதிக்கிற மாதிரி ஒரு சீன் வடிவேலை. இவர் ரொம்ப ஓவராக இந்த சீன்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை டாமினேட் பண்ணி டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். இது கோபம் கவுண்டமணிக்கு இருந்தது. அந்த சீன் வந்த உடனே ஒரே மிதிச்சார். உண்மையிலேயே வந்து வடிவேல் நெஞ்சு எலும்புலாம் நொறுக்கிடுச்சு. அப்புறம் ராஜகிரனை வந்து 2-3 நாள் இவர் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாருன்னு வச்சு, அது ஒரு கதை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நடிகரும் வளர்ந்த பிறகு புதுசாக வரவங்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் இப்போ அவர் அந்த மாதிரி அடிபட்டிருக்காருன்றப்ப இன்னொருத்த வரான்றப்ப என்கரேஜ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு அவனை பண்ணணும்? அவருக்கு வந்து அன்னைக்கு மட்டும் ஜான் சாரும் ஜீவாவும் இல்லைன்னா சந்தானம் படத்தில் இருந்திருக்க முடியாது, போயிட்டு இருப்பாங்க. ஜான் அடம் முடிச்சு இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு, அதனால அவர் இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, இது பார்த்துட்டு இருந்தப்ப என்னாச்சு, ஒரு சீனில் ஒரு 2 பேரும் பேசிட்டு, விஜய் சாரும் அவர் வடிவேலு சார் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கப்ப தூரத்தில் இவங்க வருவாங்க, ஜெனலியா வந்துருவாங்க. அதை இவர் பார்த்துருவாரு. அப்படியே பேசிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவார், டக்குன்னு ஒரு பேர் பாட்டில் வச்சிருப்பாரு. அதை வடிவேல் கையில் ஒரு நிமிஷம் புடியேன் அப்படின்னு பேர் பாட்டில் கையில் கொடுத்துருவாரு. வடிவேல் கையில் பேர் பாட்டில் இருக்கப்ப ஜெனலியா அந்த பக்கம் கிராஸ் ஆகும். அப்போ இவன் தான் குடியாரம் போல இருக்கு, அதை நினச்சிக்கல, இமேஜை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சீன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு லீடாக ஒரு சீன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, ஃபோனில் பேசுகிற, டேய் அந்த இவனோட ஃபோன் நம்பரை கொடு அப்படின்னு, யார் அப்படின்னு, இந்த ரவியோட ஃபோன் நம்பரை கொடு. இப்போ எந்த ரவின்னு வரு, இந்த லூசி ரவிடா அப்படின்ட்டாரு டேக்கில். விஜய் சார் கட்டுன்ட்டார். ஏன்னா எதுக்கு நான் லூஸ் ரவின்னு சொன்னீங்க அப்படின்னாரு. ஏன் என்ன அப்படின்னாரு. இல்லைண்ணா ரவின்னு சொல்லுங்கள், வேறு என்ன சொல்லுங்கள். ஏன் லூஸ் ரவின்னு என்ன தப்பு? இல்லைண்ணா வேணாம், லூஸ் ரவின்ற வார்த்தை வேணாம். ஏன் வேணாம் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் ரவி சார் தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், வேண்டாம் அப்படின்னு விஜய் சொன்னார். ஏங்க உலகத்தில் இவர் ஒருத்தர் தான் ரவியா? நிழல்கள் ரவி கூட தான் இருக்காரு. நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் லூஸ் ரவி தான் சொல்லுவேன். இங்கே நீங்கள் என்ன சொல்ல விடலாம், நான் டப்பிங்கில் போய் லூஸ் ரவி தான் சொல்லுவேன் அப்படின்னாரு. நான் விஜய் சார்ட்ட சொன்னேன், சார் சொல்லட்டுமே சார், அது 1000 ரவி இருக்காங்க சார் அப்படின்னு. ஜீவா சார்ட்ட சொன்னேன், ஜான் சார்ட்ட சொன்னேன், 3 பேரும் அடம் பிடிக்கிறாங்க, கூடாதுன்றாங்க. இல்லை பண்ணட்டும், விட்ருங்க சார், சொல்லட்டும் சார் அப்படின்ட்டு லூஸ் ரவி தான் சொல்லியிருப்பார். படத்தில் லூஸ் ரவி தான் வந்திருக்கும். என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு வன்மம், அவருக்கு பிடிக்கலையா வன்மம். அதற்கு பிறகு நான் அவரோட 2 படம் ஒர்க் பண்ணேன், ஓகேலையும் ஒர்க் பண்ணேன், வில்லலையும் ஒர்க் பண்ணேன் வடிவேலோட. அது ஒரு பெரிய கதை. ஸோ இது நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னோட டிஃபென்ஸ்க்காக விஜய் சார் வந்தாருங்க. அதனால மறக்க முடியாது. நமக்கு அவரு யாரோ சொன்னா நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம் அப்படின்னு அவர் பண்ணல. அங்கே வந்து எனக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசினார். அதுக்கப்புறம் நானே சொன்ன பிறகு விட்டார், வேறு வழியில் எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்றதுக்காக விட்டார்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பெருந்தன்மை உண்டு. எல்லா இடங்களிலும் விஜய் சார் வந்து
ரொம்பவும் அன்போடையும் பெருந்தன்மையோடையும் கருணையோடையும் பாசத்தோடையும் நட்போடையும் பழகிட்டு இருந்தார். இது என்னாச்சு அப்படியே இருந்தப்ப டிசம்பர் 31 வருது சச்சின் இதில். நாங்கள் அந்த ஹோட்டலில் ஃபார்ச்சூன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் ஊட்டியில். டிசம்பர் 31 கரெக்டாக இருந்துச்சு ஒரு 6 மணிக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது, அதே நான் இடத்த பதிவு செய்யணும். சுனாமி வந்தது டிசம்பர் 26 சுனாமி நினைக்கிறேன் இல்லைங்களா. சுனாமி வந்த உடனே மக்கள்லாம் இறந்துட்டாங்க. அது கேள்விப்பட்டு நான் ரொம்ப இதாகிட்டோம், அப்செட் ஆகிட்டோம். டிசம்பர் 27 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் விஜய் சார்ட்ட கேட்டேன், சார் நேற்று இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அத்தனை உயிர்களுக்கும் ஒரு மௌன அஞ்சலி செலுத்திட்டு, ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு நம்ம ஷூட்டிங் போகலாம் சார் அப்படின்னா. சரி நான் பண்ணலான்னு, நீங்களே அதை அனௌன்ஸ் பண்ணுங்கன்னாரு. நான் மைக்கில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி சுனாமியில் இறந்து போன அத்தனை உயிர்களுக்கும் இந்த யூனிட்டு சச்சின் யூனிட் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துகிறது, அனைவரும் எழுந்து நின்று மௌனமாக ஒரு நிமிடம் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மௌன அஞ்சலி ஒரு நிமிஷம் செலுத்தணும். அப்படியே என்டையர் செட்டு 1 மினிட் சைலண்டாக இருந்தது. அது என் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாது. அதில் 2 விஷயம். ஒன்று சொன்ன உடனே விஜய் ஒத்துக்கிட்டார், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ விட்டுருக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அதை நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த கிரெடிட்டையும் கொடுத்தாரு. அதை என்னால் மறக்க முடியாது. இந்த மாதிரி நடந்தது. இதுக்கப்புறம் டிசம்பர் 27 முடிஞ்சோடனே டிசம்பர் 31 புத்தாண்டு. அப்போ என்னாச்சு, ஒரு சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு நாங்கள்லாம் போய் உட்காந்துட்டு ஒரு இதில் இருந்தோம், ஒரு இது பப் மாதிரி இருந்தது. அவங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அங்கே நாங்கள்லாம் போயிட்டோம். விஜய் சார், விஜய் ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலி எல்லாரும், இப்போ ஜீவா சார் ஃபேமிலியோட வந்தாங்க, அவங்க ஒய்ஃபோட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்திருந்தாங்க. பெரிய ஒரு நல்ல ஒரு கேதரிங் மாதிரி இருந்தது புத்தாண்டு துவக்கத்தில். கரெக்டாக என்னாச்சு, ஒரு 11:55 இருக்கும், என்ன விஜய் சார் கூப்பிட்டாரு. அப்புறம் டிஜே வந்து ஒரு வெள்ளக்காரன் ஆங்கிலோ இண்டியன், அவன் தான் சாங்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். ஒரே கலாட்டாவாக இருக்குது எல்லாரும். அது எல்லாருமே வந்தாங்க, காமன் பப்ளிக் இருந்தாங்க, டான்ஸ் கின்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அவர் சொன்னார், என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் தான் பல மொழி பேசுவீங்கல்ல. அந்த வெள்ளக்காரன்ட்ட சொல்லி கரெக்டாக 12 மணி அடிக்கிறப்ப, புத்தாண்டு விடிகிறப்ப எனக்கு அப்படி போடு பாட்டு கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, 5 நிமிஷம் தான் இருக்குது, போய் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணிவிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரு. சரி என்ன பண்ணேன், நான் போனேன் டிஜேட்டு, அவன்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவன் வெள்ளக்காரன் சொன்னேன், ஐ வாண்ட் அ சாங் கால் அப்படி போடு. வாட்ஸ் செட் அப்படின்னா அவன்கிட்ட இது நெட் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது, நான் நெட்டில் இது பண்ணேன், ப்ரௌஸ் பண்ணி அப்படி போட்டு சாங் எடுத்துட்டேன் யூடியூப்பில். திஸ் இஸ் அ சாங், ஓகே, எக்ஸாக்ட்லி 9:59 யூ ஸ்டார்ட் பிளேயிங் சாங். 11:59 you start playing the song. 12 o'clock that song should be there. That's it. But why? Why? Because the hero wants it. And the hero is not an ordinary person. He is going to be the next chief minister of Tamil Nadu. அப்படின்னு அவன்கிட்ட சொன்ன வேணும்ட்டு. ஓகே அப்படின்ட்டு பாட்டை போடுறோம். நான் கரெக்டாக வருது, கரெக்டாக 11:59 வருது. 12க்கு அப்படி போடுன்னு வந்தவொடனே விஜய் வந்து என்னை கட்டி பிடிச்சார். நம்பவே மாட்டீங்க, 12 மணி ஷார்ப்புக்கு என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு முத்தம் ஒரு 10-15 முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தார். 1 to 12 வரைக்கும் எனக்கு வெறும் முத்தமே கொடுத்துட்டு இருந்தார் அவர். அந்த 2005ஆம் ஆண்டு எனக்கு அப்படித்தான் விடிந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க மற்றவங்கலாம் போய் ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்கெல்லாம் சொன்னார். அந்த அளவுக்கு இது ஒரு எக்ஸைட் ஆகி அவ்வளோ ஒரு நன்றியோடும் அன்போடும் அப்படி பண்ணாரு, பாசத்தோடும் பண்ணாரு. இதே குணமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உண்டுன்னு சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் யாருன்னா பிடிச்சிச்சுன்னா அவங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு அப்படின்ட்டு. இவர் தேவரை முத்தம் கொடுத்திருக்காரு, வாலிய முத்தம் கொடுத்திருக்காரு, ஆரூர்தாச முத்தம் கொடுத்திருக்காரு, இப்படிலாம் நம்ம கேள்விப்படுவோம். அந்த மாதிரி விஜய் கிட்ட இருந்து முத்தம் வாங்கிய ஒரு சிலருள் நானும் ஒருவன் அப்படிங்கிற எனக்கு பெருமையா இருக்கு. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நாங்கள் படத்தில் ப்ராக்ரஸ் ஆகிறப்ப டப்பிங்கில் இதெல்லாம் இப்போ ஒன்றா உட்காந்துட்டு இருக்கோம், நாங்கள் போயிட்டு இருக்கு, ரொம்ப நெருக்கமாயிட்டே வராரு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிற டைமில், படம் நாளைக்கு ரிலீஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு கூப்பிட்டு சொன்னாருன்னா, நீங்கள் கரெக்டாக காலிலேருந்து தேட்டர் ரவுண்டு போயிடுங்க, கரெக்டான ரிப்போர்ட் எனக்கு நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் உண்மை தான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் கொடுங்க அப்படின்னாரு. அவருக்கு வந்து என்னை வந்து பாம்பே ரவின்னு தான் அவர் கூப்பிடுவார். நான் பாம்பேலேருந்து வந்ததால் அவருக்கு நல்லா தெரியும், நான் பிரபுதேவாவோட நெருங்கிய நண்பன் அப்படிங்கிறதும் தெரியும். ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நாங்கள் டேபிள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப ஜீவா சார் இருக்கார், ஜீவா சார், விஜய் சார், நான் எல்லாம் இருக்கப்ப பெஸ்ட்டு கொரியோகிராஃபர் இந்தியாவிலே யார் அப்படின்னு ஜீவா சார் சொல்லிட்டு, ரவி நீ என்ன சொல்றீங்கன்னாரு. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியல, நான் யாரை சொல்லுவேன்னு தெரியல உங்களுக்கு அப்படின்னு. விஜய் சார் பார்த்து சைலண்டாக இருந்தார். நீங்கள் யார் வேணால் சொல்லுவீங்க, பட் நான் சொல்கிறேன், பெஸ்ட்டு கொரியோகிராஃபர் ராஜு சுந்தரம் தான் அப்படின்னாரு. சொன்னேன், சார் உங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது பிரபுதேவா அப்படின்னா. சார் ராஜுவும் பிரபுவும் அண்ணன் தம்பி தான், எனக்கும் ஃப்ரெண்டு தான் ராஜு, பட் இருந்தாலும் பிரபுதேவா விட்டு கொடுக்க முடியாதுல்ல, பிரபுதேவா உலகத்தின் தலை சிறந்த மாஸ்டரில் ஒருத்தர். உடனே அதெல்லாம் கிடையாது, விஜய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. விஜய் இல்லை சார், நான் என்ன சார் கருத்து சொல்லுதுன்ட்டார் அவர். நான் கருத்து சொல்ல மாட்டேன்ட்டார் அவர். ஏன்னா அவருக்கு வந்து தெரியும், ராஜு அவருக்கு தெரியும், ரொம்ப பிடிக்கும், ராஜு தான் சொல்லியிருப்பாரு. பட் ராஜுன்னு சொல்லிட்டா ஒருவேளை நான் ஹர்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிறதுக்காக ராஜுன்னு சொல்லலை. உண்மை தனியாக கிட்ட தான் ராஜுன்னு சொல்லியிருக்கலாம் அவர், ஏன்னா அவர் பிரபுதேவாவோட கொரியோகிராஃபியில் ஒர்க் பண்ணதே இல்லை அப்போல்லாம். அப்படி சொன்னார். அப்படி பார்த்து சிரிச்சுட்டு சொன்னார், இல்லை அதுக்கு யாரோனா இருக்கலாம் சார், எனக்கு ஒன்றும் சொல்லுங்கள், நான் அதெல்லாம் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நைஸாக இது பண்ணிட்டார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது, அவர் என்னை ஹர்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சது. நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அசோசியேட் டைரக்டர் தான், அந்த மாதிரி எவ்வளோ பேர் அவர் பார்த்துருப்பார், எவ்வளோ படங்களில் என் மேலே அவ்வளோ ஒரு அன்போடும் ஒரு இதோடையும் இருந்தார் இல்லையா.
அது என்னால் மறக்கவே முடியாது அந்த படத்தில். அதற்கு பிறகு அவரோட நான் போகிரி படத்தில் வேலை பார்த்தேன். போகிரி படத்தில் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருப்பேன். நான் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணல. அது ஏன்னா அந்த இடத்துல ஹிந்தி படம் ஒன்று நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் வர முடியல. இப்போ டைலாக்லாம் நான் தான் எழுதி கொடுத்தேன். அந்த காமெடி ட்ராக் நான் எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பல பஞ்ச் டைலாக் இருக்குது. நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரா, அந்த டைலாக் நான் தான் எழுதினேன். பல டைலாக் நான் எழுதினேன். நான் ஃபுல்லாக அதனால் ஒர்க் பண்ண முடியல அந்த படத்தில். அதுக்கப்புறம் வில்லு படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நானும் என் கூட முகில் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அதை எழுதணும். அந்த படத்தில் மிக நெருக்கமாக இருந்தது. பல சீன்ஸ் நான் எழுதின சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதில் ரொம்ப நெருங்கி பழகணும். ஒரு முக்கியமான ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்து குடிச்சிட்ட மாதிரி இருப்பாங்க. அப்போ இவரை பார்த்து சொல்லுவாங்க, அப்போ இவரை பற்றி அவங்க பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அது மக்களுக்கே போய் சேர்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனாக இருக்க வேண்டும். அதாவது எப்பயுமே தண்ணி அடித்த மாதிரி இருக்கும் உன் கண்ணு, நீ வாயை திறக்காமலே பேசுறியான்ற மாதிரி ஒன்று உதடு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அவரோட கேரக்டரே அப்படியே அவங்க சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் ஹியூமராக சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப அந்த சீன் டைலாக்லாம் ரொம்ப பிடிச்சது. சூப்பராக எழுதிருக்கீங்கண்ணா அப்படின்னாரு. அதை பாராட்டினாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதே மாதிரி இன்னொரு சீனில் என்ன பண்ணுவார், அவரும் பிரகாஷ் ராஜ் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. டேய் நீ யாரா அப்படின்வாரு. ஆமாம், இப்போ வந்து நீங்கள் வந்து ஐஐடியில் படிச்சுட்டு ஐஐஎம்மில் எம்பிஏ பண்ணீங்க. நான் வந்து ஐஐடியில் பிடெக் பண்ணிவிட்டு மேசச்சூசெட்ஸில் வந்து எம்பிஏ பண்ணேன். நீ ஒரு பொறுக்கி, நான் ஒரு புறம்போக்கு, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு டைலாக். இந்த மாதிரி டைலாக்லாம் ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுற டைலாக்ஸ் இதெல்லாம் பிடிச்சது அவருக்கு. அந்த படத்துலேயே மிக நெருக்கமாக நாங்கள் பழகணும். அதுக்கப்புறம் என்ன, அது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்தது. வில்லில் பிரகாஷ் ராஜரோட டேட்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது. நாங்கள் ஷூட் பண்ணிருக்கப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட், அது ரொம்ப முக்கியமான ஃபைட்டு. அது விஜயன் மாஸ்டர் எப்படின்னா, அவருக்கு ஃபைட் பண்ணுறப்ப என்னென்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க எல்லாருமே முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் தேவைப்படும் அவருக்கு. அவர் அப்படி தான் பண்ணுவார். பிரிச்சுலாம் எடுக்க மாட்டார். அவர் மொத்தமாக வேணும், எனக்கு ஆர்டராக வேணும், எல்லாரும் பக்கத்தில் இருக்கணும். பாலா சார் ஷூட் பண்ணுற மாதிரி அத்தனை ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி எனக்கு எல்லோரும் வேணும்ட்டார். ரஞ்சிதா, இவர், பிரகாஷ் ராஜ் எல்லாருமே தேவை. அதில் பிரகாஷ் மட்டும் நான் இருக்க மாட்டேன், நான் ஊருக்கு வேறு ஒரு ஷூட்டிங் போகணும், நான் ஒரு 3 நாள் இல்லை அப்படிங்கிறாரு. இன்றைக்கி முடிச்சிருங்க ஷூட்டிங் அப்படின்றாரு. பட் இன்னும் 3 நாள் அவர் தேவை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. விஜயன் மாஸ்டர் சொன்னார், ரவி நீ கேளுங்க. நான் பிரகாஷை கேட்டேன். பிரகாஷ் முடியாது, நான் கிளம்பணுன்ட்டார். இப்போ பிரபு சொன்னார், அப்பவும் முடியாதுன்ட்டார் அவர். வேறு வழியே இல்லாமல் நினச்சி நான் விஜயன் சொன்னார், ரவி அவர் இல்லாமல் எடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுவே இது பண்ணுவே தெரியாது, அவர் பண்ணணும், ஹீரோட போய் சொல்லிப்பார், ஹீரோ ஒன்று க்ளோஸ் தானே சொல்லு அப்படின்னாரு. நான் நேராக போய் விஜய் சார்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி பிரகாஷ் டேட் வேணும் சார், நாங்கள் எல்லோரும் கேட்டோம், அவர் மாட்டேங்கிறாரு, ஒரு வேளை நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணுவார்ல சார், கேட்குறீங்களான்னு. நான் எப்படி நான் கேட்க முடியும் அப்படின்னாரு. சார் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வேளை பண்ண முடியுமா சார்? கேட்க முடியும்னா அதெல்லாம் இருக்காது அப்படின்னாரு. இல்லை வேறு வழியே இல்லை சார், நாங்கள் எல்லாருமே கேட்டோம், அவர் மாட்டேங்கிறாரு. என்ன சொல்கிறேன், இப்போ உங்களை வச்சு அடுத்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ஒரு இதில் ஒரு வேளை நீங்கள் உங்கள் பேச்சு அவர் கேட்கலாம்ல, அதனால் நான் சொல்கிறேன் சார். ஓ அப்படி சொல்கிறீங்களா, சரி நான் கேட்குறேன் அப்படின்னாரு. விஜயன் மாஸ்டர், பிரகாஷ் ராஜ், நான், பிரபுதேவா இருந்தார் அந்த டைமில். நாங்கள் எல்லாம் இருக்கோம். எங்கள் எதிரில் வந்து விஜய் சார் கேட்டார், சார் இன்னும் ஒரு 2 நாள் டேட் கொடுத்தீங்கன்னா ஃபைட்டை முடிச்சுடுவாங்க சார். அப்போ பிரகாஷ் ராஜ் சொன்னார், விஜய் நீங்கள் படத்தில் ஹீரோ, நான் இந்த படத்தில் வில்லை, ஆச்சா என் டேட்டை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் டேட்டை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னாரு. அவர் கண் ஒரு சின்ன கலங்குச்சு, விஜயோட கண்ணு. நான் ரொம்ப அவமானப்பட்டேன். என்னால் அவருக்கு அவமானம் ஆகிடுச்சு, எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு. நான் அவரை பார்த்தேன், எனக்கு கண்டு தான் கலந்துச்சு. சரி சார் அப்படின்ட்டு, என்னண்ணா அப்படின்னாரு. சாரி விஜய். பரவாயில்ல அப்படின்னாரு. அந்த அவமானத்தை தாங்கிட்டு எனக்காக தாங்கினார். அதனால் மறுக்கவே முடியாத வாழ்க்கையில். அதாவது ஒரு நடிகராக விஜய் மேலே ஒரு அப்பழுக்கு கூட இல்லாத ஒரு கேரக்டர் அவர். என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது, என்கிட்ட அவர் அப்படி தான் நடந்துக்கிட்டாரு. அவ்வளோ அற்புதமான பழக்கம். 3 படத்துலையும் நாங்கள் அவ்வளோ நெருக்கமாக இருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு 2012 ஒரு நாள் பாம்பேயில், இப்போ நானும் பிரபுதேவாவும் ஒரு ஃப்ளைட் இறங்கி வந்துட்டுருக்கோம். பிரபுதேவா லெஃப்ட்டில் இருக்கார், நான் ரைட்டில் இருக்கேன், நடந்து வந்துட்டு இருக்கேன். பிரபுதேவா தூரத்தில் பார்த்துட்டார், உங்கள் ஃப்ரெண்டு பாருங்க அப்படின்னாரு. விஜய் நின்றுட்டு இருந்தார், ஒரு பெர்முடா போட்டுட்டு கண்ணாடி போட்டு பூ போட்ட சட்டை போட்டு நின்றுட்டு இருந்தார் அவர். நான் பார்த்துட்டு, ஆமாம் இங்கே எதுக்கு வந்திருக்காரு தெரியல, பாம்பே எல்லாத்துக்கு வந்திருக்காரு தெரியல. ஏன்னா அவர் ஆடியன்ஸோட இந்த ரிசீவ் பண்ண வந்திருப்பாங்கல்ல, அங்கே கேலரி அங்கே நின்றுட்டு இருக்காரு அவர், மக்களாக நின்றுட்டு இருக்காரு. 2012 இப்போ பாம்பேலாம் அதிகமாக விஜய் தெரிஞ்சிருக்காது இல்லை, நின்றுட்டு இருந்தார். இப்படி பார்த்துட்டு அவர் என்ன பார்த்துட்டார் தூரத்துலையா அப்படின்னாரு. வந்துட்டு கட் பண்ணி பிரபுதேவா இங்கே இருக்கிறாரு, அவரை தாண்டி எனக்கு கை கொடுத்தாரு. எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேன் விஜய், நல்லா இருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னா, சன் வரான் அப்படின்னாரு. ஓ அப்படியா, வெரி குட், எதான் இருக்கீங்களான்னு பார்க்கலாமா, வரேன், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, பிரபு சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னாரு. பிரபுதேவா இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் வச்சு 2 படம் பண்ணவர், தோம் படம், ஹிந்தியில் பெரிய டைரக்டர். அப்படி இருந்தும் கூட அவர் எனக்கு கை கொடுத்தாரு முதல்ல. அந்த இதை நான் மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு என் மேலே அன்பாக இருந்தவர். அதே மாதிரி அங்கே வந்து ஒரு பாட்டு பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள், அந்த டேடி மம்மி வீட்டில் இல்லை பாட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்னால் போக முடியல ஷூட்டிங்கில், நான் எடிட்டிங்கில் எங்கேயோ இருந்தேன். அப்போ என்னாச்சு, அந்த சாங் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க பாம்பேயில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவங்க விஜய் சார் பார்க்க போயிருக்காங்க. பார்த்து சும்மா பார்க்க போனால் அவங்க வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு. யாருன்னா இந்த படத்தோட ரைட்டர், கோ டைரக்டர் ரவிக்குமாரோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இருக்காங்க. சார் அனுப்புங்க. வந்த உடனே இப்போ ரவி, எந்த ரவி தங்க உங்கள் சச்சின், நான் பாம்பே ரவி தானே சொல்லுவேன், பாம்பே ரவியோட அண்ணன், என் அண்ணன் ரவி அண்ணன்
அப்படின்னாரு அவர். பாம்பே ரவி தான் பழக்கம் எனக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க நல்லா பேசியிருக்காரு. பாம்பேல என்ன பார்க்கலாம், இது பேசலாம் அப்படின்னு. அதாவது நான் அமிச்ச கெஸ்ட்டை கூட அவ்வளோ அழகாக மரியாதையாக நடத்தி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஜய் பற்றி சொல்கிறதா தான் என்கிட்ட ஒரு 1000 இன்சிடென்ட்ஸ் இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவர் நடிகராக இருக்கும்போது, பெரிய நடிகராக வளர்ந்துட்டு இருக்கும்போதே, வளர்றதுக்கு முன்னாடியே அவர் அங்கே சுற்றினார் இங்கே சுற்றினார் இது பண்ணார்லாம் சொல்ல முடியாது. அவர் வீட்டில் சாலிகிராமம் வீட்டில் 10க்கு 10 ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளேயே தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பார், இல்லைன்னா வேற ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி நான் வரேன்னு சொல்லி பேட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா அந்த ரூமுக்கு தான் வர சொல்லுவார். 10க்கு 10 ரூம், அது பெரிய வீடு. ஆனால் 10க்கு 10 ரூமில் ஒரு சின்ன சிங்கிள் பெட்டு, அதில் உக்காந்துக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு பார்த்து பேசிட்டு அந்த பேட்டியெல்லாம் கொடுப்பாரு. எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ சிம்பிளாக, ரொம்ப சிம்பிள். அதே நேரத்தில் கண்ணாபின்னு சுத்தாத ஒரு மனிதர். எந்த சுத்தினாரு இங்க சுத்தினாரு அப்படின்லாம் அவர் அந்த வளர்ற காலத்திலேயே அவரை பத்தி சொல்ல முடியாது. அப்படி ஒரு அமைதியான டைப்பு, ரொம்ப அமைதியா பேசுவார், அமைதியான சிரிச்சு எதுலயும் மாட்ட மாட்டாரு, கிசு எல்லாம் மாட்ட மாட்டாரு, ரொம்ப தெளிவா இருப்பாரு. அவர் அப்பயே டிசைட் பண்ணிருக்காரு வாழ்க்கை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட நம்ம பார்த்த ஆரம்ப கால விஜய் இன்றைக்கு மிகப்பெரிய இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த விஜய் 52வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். 100 ஆண்டுகளை தாண்டி அவர் வாழ்ந்து ஆரோக்கியத்துடனும் உடல்நலத்துடனும் வாழ்ந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். மீண்டும் ஒரு முறை அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்பு ரவி. நன்றி, வணக்கம்.